வந்திருக்காடா. இந்த பூ முடி மேல வந்துக்கிறது யாருமா? பூ முடி மேல ஈரும் பேனு இருக்குடா. எரியுது எரியுது. எரியுது. என்ன எரியுது? லைட் எரியுதுடா. லைட் எரியுதாமா? ஏண்டா ஆட்டக்காரனை சோறு ஆக்கினீங்களே, சோறு ஆக்கணும். சோறு ஆக்கிறதுலாம் பெருமைதான். பெருமைதான். ஆனா மெத்த மேல கொண்டு ஏன்டா சோத்தை போட்டுங்க? சாப்பிடலான்னு போட்டுட்டோம். படி ஏற முடியல ஆத்தாளால. அதோட மட்டும் இல்ல, ஆத்தாவுக்கு இந்த ஆட்டக்காரனுக்கு சோறு வச்சு ரசம் வச்சிங்களே. ரசம் வச்சோம். ரசத்துல ஏன்டா பச்சை தண்ணி ஊத்துனீங்க? ரசம் கட்டியா வைக்க முடியும்? ஏண்டா இந்த அம்மா வந்து சொல்றாங்க ஏன்டா கம்யூனிட்டில முருகருக்கு அளவு போட போறீங்க, அளவு போட போறீங்க, முருகருக்கு கூய் ஊத்த போறீங்க. முருகருக்கு கூய் ஊத்துனா ஏன்டா வெங்காயத்தை அதிகமா போடுறீங்கன்னு கேக்குறாங்கடா. முருகருக்கு கூய் ஊத்துறாங்க. முருகருக்கு கூய் ஊத்துறாங்க. யார் பிடிச்சிக்கிறது? ஆம்பளை பிடிச்சிக்கிறேன். ஆம்பளை பிடிச்சா இந்த சாமி முளையறாது. மலையாராது. பொம்னேட்டி பிடிக்க சொல்லு. சொல்லிடுறான். அத்தா இந்த சாமி வந்துருச்சு. இந்த சாமிக்கு ஆம்பளை பிடிச்சா இந்த சாமி மலையாராது. அதனால பொம்னேட்டி பிடிக்கணுமா? அப்படியே கையால நான் பிடிக்கிறேன். கையில பிடிச்ச விட்டு போறேன். யார் பிடிச்சிக்கிட்டு இப்பதான்டா சில்லுன்னு இப்ப எதுக்கு நேரம் பிடிச்சிக்கிற? இங்க பிடிச்ச ருசி இல்ல. இன்னும் கொஞ்சம் ஏறிங்க போட்டமா எட்டு விடுறா. இன்னும் கொஞ்சம் ஏறிங்க. ஐயோ மாலை மாலை கட்டு போ உனக்கு. அடா அடா முரக்கே. அடா அடா முரக்கே. என்ன பண்ணிச்சா? எவ்வளவு? ஓ நெய்ப்பேனே ஐயா கொண்டாவாலும் பொண்டாட்டி கூட போட்டா இல்ல யாருக்கு தெரியும்?
ஏய், இப்ப இந்த பாடலை பாடல. ஆமா இந்த பாடலை பாடியது யாரு? நான் தானே நீயா எடுத்து தொட்டு தள்ளி வச்சுக்காத. அது ஊர்ல சொல்றான். தெய்வா நம்ம பாடுறாங்க பாட்டேன். யாருக்கு? யாருக்கு? முருகப்பெருமானுக்கு. தேவர்களா தெய்வாவுடைய பரிசா கொடுத்தது யாருக்கு கொடுத்தாங்க? யாருக்கு? முருகப்பெருமானுக்கு கொடுத்தாங்க. முருகப்பெருமானுக்கு. அப்ப அவருக்கு ஒரு பொண்டாட்டி தான். அவருக்கு அப்ப ஒண்ணுதான். அதை பார்த்த உடனே அவர் என்ன செய்தாரு? வேடுவன் வீட்டுல மல்லியை லவ் பண்ணி லிவர் பண்ணி அப்படி அவருக்கு காதல் செய்து திருமணம் முடிக்க வந்து அவர் வாயை படி வைக்கும் பொழுது தெய்வா நம்ம பாடும் அந்த பாட்டை. ஆமா எப்படி நான் அண்டா வீட்டை காரிய போய் அப்படி அந்த அம்மா அழுது புரிஞ்சுக்கிட்டு ஆமா என்ன தேவரா பாட்டு பறிச்சு கொடுத்தாங்களே. நான் இருக்க யாரு நிக்கிறது கூட யாரு? இந்த குலத்தி வள்ளி முந்தி உனக்கு சொந்தமா இந்த குலத்தி வள்ளி முந்தி உனக்கு சொந்தமா என் குடிய கெடுக்க கூட வந்தாய் வந்தமா வள்ளி பிள்ளை பிள்ளை ஒரு சொந்தமா இவங்க திருமணம் செய்து நிக்கிற வாசப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருவரும் செக்கால் சண்டை போட்டு அடிச்சுக்கும் போது முருகப்பெருமான் பார்த்தாரு. இவளுகிட்ட நம்மளால மாறாது எங்க இவளுகிட்ட மாறாது அப்படின்னு முருகப்பெருமான் சென்று ஆண்டி வேலை மொட்டையை அடிச்சு கட்டி பட்டியை போட்டு கழுத்துல கோலை பிடித்து வந்து நின்னாரோட தம்பி வாய்ப்பில்லை வாசிப்படி நேரம் நிக்கிறாரு. வீட்டு வாசிப்படிமா அப்படி அவர் என்ன பொழுது தெய்வான என்ன சொன்னாங்க தெரியுமா? நீங்க வண்டி வேஷம் போட்டா எனக்கு மட்டுமா கொடுத்த பொருள் மட்டுமா ஆண்டி வேஷம் மொட்டை அடிச்சு கொட்டை கட்டி வந்து எனக்கு மட்டுமா நீ ஜக்கால் தானே வந்து நம்பி இருக்க வந்தா அவளுக்கு தானே அது அப்படின்னு சொல்லிவிட்டு இவன் சொல்லும் போது அப்ப அந்த வள்ளியம் என்ன சொல்றாங்களா? ஐயா எந்த கூலையை எழுத்து கொண்டா தீருமா எந்த கூலையை எழுத்து கொண்டா தீருமா அங்கே இருக்கு ஐயா வழியா குமார ஐயா சொல்லிட்டு
பார்த்ததுல இருந்து நான் என்ன பிதுக்குறான் கண்ண ஜோடி கண்ண கண்ண என்னடா டேய் அப்புறம் அடிவாட பல்லையெல்லாம் புடிங்கிடுவேன். என்ன பல்லு இங்கே இருக்கு வெட்டிடும் வெட்டி ஒரே பல்லு இங்க இருக்கு பங்கமான நீ எங்க அரண்மனை இருக்கும் போது ஆமா இவ்வளவு புள்ளியாச்சு அல்லவா? அமுட்டம் புள்ள அமுட்டம் புள்ள. அப்ப அந்த மூஞ்சி அகத்துது அதனால அந்த பல்லு கைய கடந்த கண்ணடி கண்ணு சின்ன புள்ளையில கீழே தான் கடந்திருக்கும். ஆமா ஆமா உயரம் பெரியவனாவோ உயரம் கிளம்பிச்சு ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை ஓடுறா மீசு அதுக்கு ஆச்சாத்தோடு மரியாதை கொண்டு முதல்ல ஓ இது ஒடிக்கிற மாடு போல இருக்கு தம்பி தம்பியா அடி வாயா அடி வாயா ஏறாங்க இந்தி மால்மி கேர்ஃபுல் யாருக்கு போனா அவன் வந்து பாய்க்கு வந்துறான் நான் பாய்க்கு போறேன்னா இவன் இந்த பையன் தலகாணிக்கு போறேன் ஆமா உள்ள வரதுங்க அவன் பேசிட்டு போறான் அது எவனுக்கு போறீங்களோ தம்பி கொடியாத நீ அந்த மாதிரி இருக்கு ஆமா நான் அந்த வணக்கம் வாங்கம்மா வணக்கம் வாங்க தம்பி வளைக்க தம்பிங்க ஏண்டா கூட போறதுல தேவடன்னு கேக்குறேன் நானு வாங்க சித்தப்பா வளைக்க ஆமா ஒப்ப கூட ஒட்டிட்டு போறேன் அடி வாயா நொங்கு வாங்க தாத்தா வளைக்க ஆமா நான் தடி ஒன்றேன் தாத்தா தொங்கி போச்சு ஓ பிஸ்கட்னு கூட்டி பாரியாமா அதே மில்கி பிஸ்கட் ஆமா நான் நாய் அதால தான் சிரிக்கிறாங்க ஏமா இல்லனா ஒரு தட்டி மாமான்னு கூட்டி பாரு நீ மாமான்னு கூப்பிட்டனா அவன் அப்படியே நேரா மசாலத்துல இறங்கிடுவான் வாங்க மாமா வளைக்க கட்டி போடி கட்டி மகள்ல உனக்கு பசிமாடு ஜானே வீட்டுல உனக்கு எங்க ஏர்மாடு தெரியும் எல்லாம் ஓடிங்குது ஏர்மாடு எங்க தெரிய போகுது போற இதுக்கெல்லாம் ஒன்றரை கண்ணெல்லாம் ஆட்டர் கூப்பிட்டு அதேதான் ஓ அறிவமோ உருவமாகி அருவமோ உருவமாகி நீங்க மாறி ஆயிக்க பாரத கம்மியாட்டி கண்டு அறிவமோ உருவமாகி அருவமோ உருவமாகி வந்தாள் அநாதியாய் பலவார் வந்தேன் அனாதியா பலவர் வந்த பிரம்மமா ஜோதி நின்றி பிரம்மமா ஜோதி நின்று பிறப்பதோ மேனியைப் போல் பிறப்பதோ மேனியைப் போல் கருணை குருபங்கள் ஆடி ஆறு கிழங்கள் 12 மாச்சி கரங்கள் வழியிலண்டு மாச்சி ஒரு திரு முருகன் வந்து ஒரு திருமுருகன் வந்து அவர் விழித்தால் ஆவுலகன் தண்ணி ஆஹா என்ன விளக்கா இந்த விளக்கெல்லாம் தெரியாதுமா அந்த அளவுக்கு படிக்கல அரவம் என்றால் என்ன அதான் பம்பு ஐஎஸ் மோட்டா பாம்புமா அது அனுமதிப்பது யார் ஆறு அந்த பாம்பை அனுமதிப்பது ஆட்சி ஸ்ரீ நமோ நாராயண பரம கடவுளுமா பரம கடவுள் இந்த வார்த்தை முதல் சொல்லிடணும் அப்படி பரமமூர்த்திக்கு தேவையாகப்படுது யாரு உமா பார்வதா இருவருக்கு ஒரு நாள் நேரத்தில்
வேதங்கள் கேட்டு சக்தி பிரியா சிவன் பிரியா கேட்டு ஆமா ஆமா இருவருக்கு வேலை கேட்டு போய் சிவபெருமான் என்ன நினைத்தார் தெரியுமா? என்ன நினைச்சார்? திறந்தோர் என்னவா தமிழ்ல வேலை கேட்கக்கூடிய வாழ்க்கை இவளுக்கு ஆமா சாபம் கொடுக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு காலியா போ மாரியா போ நீல போனே ஆனா இந்த விதத்துல இவருக்கு சாபம் கொடுக்காது பாரியா உங்க ஊராக தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம் மேல தலை காத்துல கொஞ்சம் வச்சுருக்கா தண்ணி கொஞ்சம் தலையில ஊற்றுவேன் போ தெரியுற மாதிரி நீ காசு கொடுத்துட்டா நான் காசு வாங்கிட்டு அப்படி ஆமா நிறுத்த போது சிவபெருமான் கோபம் பிரிச்சு நெற்றிக்கலை திறந்தாராம். நெற்றிக்கண்ணு திறந்தார். திறந்த உடனே நெற்றிக்கல்ல 6 பொறியாக திறந்தது. 6 பொறி. அந்த 6 பொறியாகப்பட்ட பூலோகத்தில் வீழ்ந்தால் உலகமானது பற்றி எரிந்து என்று பாரதி தேவனை விட்டு லேசாக வீசினாராம். காற்றை வீசிய பொழுது 6 பொறி எங்க போய் வந்தது? எங்க? சரவண பொறி வந்தது. அப்படி விழுந்த உடனே 6 பொறி சிசுவாக மாறியதான். சிசுவாக மாறிய உடனே இந்த குழந்தைக்கு பால் ஊட்ட தாய் வேண்டுமே. அப்படி என்று காட்டிய வீரிய பெண்கள் 6 பேரை உண்டு செய்து 6 சிவபெருமான் உண்டு செய்து ஆளுக்கு ஒரு குழந்தை தூக்கி பால் ஊட்டி வளர்த்தாராம். அப்படி வளர்த்த பொழுது அம்மனாக பட்டது புறாமை கொண்டதா. புறாமை யாரு? யாரு? உமா மகேஸ்வரி. மகேஸ்வரி அம்மன். இந்த குழந்தை உட்பட நம்மளால் தானே ஆட்சி. இந்த குழந்தை நாம வளர்க்கூடாதா? அவங்க தான் வளர்க்கலாமா? அப்படி என்று கார்த்திகை பெண்களை ஓட்டோட்டமா சென்று அம்மா கார்த்திகை பெண்களா பெண்களா அந்த குழந்தையை எதிர்த்து கொடுங்க கொடுங்கம்மா கேட்ட உடனே 6 பேரும் தட்டாமல் அம்மாவோட கருத்தை வச்சு அம்மனாக படுத்து மாறி 6 குழந்தை ஒன்றாக நிக்க வச்சு இப்படி தழுவிய பொழுது 6 முகம் இப்படி தழுவி போதானே சொல்லுங்க. குடிச்சு ஒரு ஐடியா வா வாத்தியா பவுனடியோ குள்ளஞ்சாவடி முறுக்கடியோ ஐயோ பூரா இதுலயே அடிக்க என் பவுனுடியோ தங்க முடியும். அப்படி தழுவிய பொழுது 6 முகம் படிக்கிற அன்னைக்குதான் முருக பெருமானுக்கு அந்த உமா மகேஸ்வரி வச்சாங்களாம். 6 முகம் பேரு 6 முகம் பேரு வச்சாங்களாம். அப்படி இருக்க அண்ணவருக்கு மகமை யாருடா? ஓ ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி. அண்ணவர் வாழ்வில் அமரக்கூடியவர் மகே மகாலட்சுமி. மகாலட்சுமி உபாய சபையில் அமர்ந்திருக்கோம். தமிழுக்குரிய முருக பெருமான் இருக்கிறாரு. அண்ணவருடைய வாழ்த்துக்கும் அவருக்கு திருவிழா பெருவிழா நடத்தி அதோட வந்து காட்சியை சேர்ந்த ஐயனார் நாடக ஒரு நாடகம் அந்த அனைத்து உள்ளங்களுக்கும் அவங்களுடைய வாழ்த்துக்கும் இன்னும் அருள்மிகு ஐயனார் நாடக குழுவை சேர்ந்த அனைவருக்கும் உனக்கும் கோடான கோடி வணக்கம். இந்த சபையில வந்து யாரம்மா யாருடைய இருக்கு எந்த காரணம் ஏண்டா அம்மா யாரு எந்த ஊர்னு உனக்கு தெரியாது? என்ன ஊரு? வீரபாண்டி. வீரபாண்டி. வீரபாண்டி சேர்ந்த குய் கடை வைத்திருக்கும் சத்யான்னு தெரியுமா? குய் கடைக்காரச்சின்னு தெரியும். குய் கடைக்கார சத்யான்னு தெரியும். நான் 3 வருஷமா இந்த ஊருக்கு வரது தெரியும். எல்லாருக்கும் தெரியும். ஆமா இந்த ஊர் பேரு தெரியும். ஆளுங்க தெரியும். நிறைய பேருக்கு ஏண்டி உள்ள அம்மிக்கிட்ட யாரு? உள்ள அம்மிக்கிட்ட யாரு? பிள்ளையாரு. அவர் எப்படி கும்பிடுவாங்க? அவர் எப்படி கும்பிடுவாங்க? அப்படி யாரு தெரியாது உனக்கு? தெரியல.
சொல்லு அம்மா. யாருன்னு உனக்கு தெரியுமா? கனகவல்லி கனகவல்லி எங்கள் நாட்டுக்கு நாடு சதுரமான நாடு. ஆமா ஆமா. டில்லி ஆகியாச்சு ஒரு 66 வீதி. ஆமா ஐத்ராபுரி அஷ்டாபுரமா 66 வீதிக்கு ஒரு வீதி ஒன்றுக்கு 66 வீடு வீடு. அது எப்படி சதுரமான நாடு இருக்குமா? ஆமா. அதே போல சதுரமான நாடு உங்க நாடு கொடுத்தோம். எங்க ஊரு கொடுத்தோம். எவ்வளவு திறமையா இருக்கு பாருங்க. உங்க நாடு சதுரமான நாடுமா. எங்க ஐயோ கைவாட்டம் முடிவா மச்சான் நம்ம நாடு. இவங்க நாடு தான் விந்தியமலை. என்ன மலை? விந்தியமலை. அது எங்கடா இருக்குது? அது அங்கேதான் இருக்குது. அது எங்க இருக்கு தெரியுமா? நேபாளத்துல இருந்து கேரளா வரைக்கும் ஒரே மலை இருக்கும். ஓ மேம்பாலத்துல இருந்து தரப்பால வரைக்கும். அது எப்படி உனக்கு தெரிஞ்சா இல்லையா? எங்க நாட்டு வேலைக்கு எதையா சொல்லு. நேபாளம் டம்மு செய்யலமா. டம்மு செல்ல கம்மியாக்கி என்னத்துக்கு வரணும்? எது வரணும்? ஏன் வரணும்? உடம்பு சரியில்லைன்னா 2500 ரூபாய் சம்பளம் பொட்டை போய் அப்படியே வாங்கிக்கணும். அப்படியே பண்ணணும். இப்பதான் அங்க பிரவேசனம் பண்றான். ஆமா. அப்படி எங்கள் நாட்டுக்கு நாடு சதுரமான நாடு. தம்பி இவ்வளவு செல்வாக்கு இருந்து ஆமா நகரத்து பணப்புலத்திலிருந்து இங்கிட்டு இருந்தும் ஆமாம்மா இதெல்லாம் எப்படி செய்தாங்கன்னு தெரியல. நகை நட்டு எப்படி செய்தாங்கன்னு தெரியல. தம்பி எங்க வீட்டுக்காரரு அலுவலகத்து போயிட்டு அந்த சத்தார் கடையில கொடுத்து அவர் இஷ்டம் போல செய்து கொடுத்து எனக்கு அணிந்து அழுகை பார்த்து ஐயோ அம்மா குஞ்சே ஆமா இது என்ன மோட்டர் காயில போச்சு இது போனதுன்னா சுத்தமா போச்சு முனியா அம்மா எனக்கு எங்க வீட்டுக்கார திருமணம் முடிந்து 2 தேவர்களுக்கு புள்ள இருக்குது. நான் என்ன பண்ண முடியும்? யார் வீட்டுதான் நம்ம போய் கொடுக்க முடியும்? அதான் கொண்டவன் கோணம்னா கண்ட நாய் உள்ளன்னு வைமா கைதன்னு சொல்லுமா. அத மாதிரி நான் மங்கல நீ பொங்கல கண்டவனுக்கு போத பையா 12 வருஷமாக பிள்ளை என்பதே கிடையாது. எனக்கு எங்க வீட்டுக்காரர் பிள்ளையாகவும் அவருக்கு நான் பிள்ளையாக இருக்கின்ற 2 நாள் வருது. எங்களுக்கு பிள்ளை இருந்த மட்டும் எங்க வீட்டுக்காரர் கிடையாது. ஏன் அந்த மனுஷனை உள்ள வந்து படி நான் வெளியே போய் படி நான் வேக்காடாக்குது. அவர் மிளகாத்தூளை அரைச்சி அசடில வெளிப்படுத்திருப்பாரு. அப்படி இருக்க ஓட்டோட்டம் நானும் வந்து வெகு நேரம் ஆகுது. எங்க வீட்டுக்காரர் இருந்தா நான் வந்து கிளம்ப சொல்லி வரா ஐயா மகராஜ் தம்பி அந்த சமாச்சாரம் சமையலுக்காரருக்கு பாதி சம்பளம் கொடுத்தவனா இல்ல ஆயிரம் சம்பளம் பாதி கொடுத்தவனா அந்த போட்டு சம்பளம் பாதி கொடுத்தவனா நீ நம்ம கொண்டாட்டி சொல்லி ஏதோ வச்சு சொல்ற நீ கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன். நீ கேட்கல நான் கொடுக்கல. நான் கேட்கல பாதி ஆனா கொடுத்துருப்பேன். என்னடா வந்த சமாச்சாரம்? உங்க மனைவி வந்துருது. மனைவி கனகவல்லி ஏமா என்னடா சொல்றோம்? வரும்படி கட்டளை. இதுக்கு அவ்வளவுதான் தாக்கும். டாக்டர் போடிங் வாத்தா நீங்க வெட்டி
எல்லாம் இந்த பாவையாலும் பாட்டி உன் பாதத்தை பண்டிகால் கழுவி கழுவி பட்டாளியால் வைத்து மல்லை முதல் சொல்லுங்கள் மலைகளை குவித்து வைத்து கேட்டு நல்லா இருக்கு போடி புகழ் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மை பொன் நெல் அறிவு பெருமை ஆயுள் நல்வாழ் நோயில் மரபு என்று சொல்லக்கூடிய 16 செல்வங்களை பற்றி ஈடுவதி காலமாக எப்படிமா அடி வந்தாடி முருகப்பெருமானுடைய வெற்றி இந்த கணவனோடு இணைப்பிரியா நீட்டோடி காலக மஞ்சள் குங்குமத்தோடு வாழ்ந்திருப்பால் எழுந்துரு எப்படி விளக்கம் இந்த விடிய காலத்துல மந்திரி வர வச்சீங்க என்ன காரணம் கேக்குற ஓ அண்ணே கேக்குற இல்ல அத கேக்குறேங்க நீங்க எப்படிங்கிறனா என்ன கனவாளி என்ன காரணம் ஏதோ காரணம் தெரியவில்லை சென்று பார்க்க வேண்டும் முருகா புண்ணியா சொல்லியம்மா மாமன் கிட்ட போகணும்டா மாமன்ட்ட பாரு மாடு கட்டு உண்டாகும்மா மாமனை போனா மாடு கட்டு உண்டாகும் உண்டாயிரம் உண்டு உண்டியா ஐயா தம்பி வந்திருப்பாங்க அண்ணன் சொல்லியா ஐயோ